ஒரு சிறிய கிராமத்தில் கவின் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு பேசுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் பேசும் பல வார்த்தைகளும் பயனற்றவையாக இருந்தது. யாராவது வேலை செய்தாலும் படித்தாலும் அவன் இடையில் வந்து தேவையில்லாமல் பேசிவிடுவான். ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களிடம் பள்ளித் தோட்டத்தை சுத்தம் செய்யச் சொன்னார். எல்லோரும் அமைதியாக வேலை செய்தார்கள். ஆனால் கவின் மட்டும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். அதனால் மற்ற மாணவர்களும் கவனமிழந்தார்கள். அதை பார்த்த ஆசிரியர் கவினை அழைத்து ஒரு கூடை உலர்ந்த இலைகளைக் கொடுத்து, இவைகளை காற்றில் தூக்கி வீசு என்றார். கவின் அவ்வாறு செய்தான். இலைகள் எல்லாம் எல்லா திசைகளிலும் பறந்து போயின. பிறகு ஆசிரியர் சொன்னார், இப்போது அவற்றை எல்லாம் மீண்டும் கூடையில் சேகரித்து வா. கவின் ஆச்சரியமாக, அது முடியாத ஆசிரியரே, காற்று எல்லா இடத்துக்கும் கொண்டு போய்விட்டது என்றான். அப்போது ஆசிரியர் மெதுவாகச் சொன்னார், பயனற்ற வார்த்தைகளும் இப்படித்தான். ஒரு முறை பேசிவிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது. அது மற்றவர்களுக்கு இடையூறும் தரும். அந்த நாளிலிருந்து கவின் பேசுவதற்கு முன் சிந்திக்கத் தொடங்கினான். இதையே திருக்குறள் கூறுகிறது. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். குறள் 191. பொருள்: பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லோரும் இகழ்ந்துரைப்பார்கள். Love this? Follow for daily Tirukkural wisdom.